ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விஷி ஆனந்தும் மேக்னஸ் கார்ல்சனும் விளையாண்ட ஒரு அசத்தலான கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. இது வந்து பிளிட்ஸ் ஃபார்மெட்டில் விளையாடப்பட்ட கேமு. அண்ட் இந்த கேமை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அப்போ தான் இதில் வர எல்லா வேரியேஷனும் உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல விஷி வந்து E4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ C5 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு மேக்னஸ். இது வந்து சிசிலியன் டிஃபென்ஸ். இந்த இடத்துல இப்போ நைட் F3 E6. ஸோ E6க்கு அப்புறமா இப்போ D4 C takes D4 knight takes D4 இப்போ வந்து knight C6. ஸோ knight C6 மூலிமா இது வந்து சிசிலியன் டிஃபென்ஸ்லேயே வந்து தைமானோ வேரியேஷன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இப்போ knight C3 வந்து ப்ளே பண்ணுறாரு விஷி ஆனந்த். இப்போ குயின் C7 பிஷப் E3 இப்போ A6. ஸோ A6 மூலிமா இந்த ஒரு B5 ஸ்கொயரை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறாரு மேக்னஸ் கார்ல்சனு. இந்த இடத்துல விஷி சிம்பிளாக என்ன பண்ணுறாருன்னா பிஷப் E2 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ அவருடைய ரெண்டு பிஷப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெவலப் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் இந்த இடத்துல வந்து கேசல் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கிறாரு. ஸோ விஷியோடைய மைனர் பீசஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல டெவலப் ஆயிடுச்சு. ஸோ மேக்னஸ் கார்ல்சனுடைய கிங் சைட் பீசஸ்லாம் இன்னும் டெவலப் ஆகலை. ஸ்டில் மேக்னஸ் கார்ல்சனுடைய இந்த பிஷப்பும் டெவலப் ஆகலை. ஸோ கேம் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நைட் F6 வந்து மேக்னஸ் ப்ளே பண்ணுறாரு. இப்போ விஷி வந்து கேசல் பண்ணிக்கிறாரு. கேசல் பண்ணதுக்கப்புறமா இப்போ பிஷப் E7. ஸோ மேக்னஸ் கார்ல்சனும் பார்த்தீங்கன்னா இந்த பீசஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல கேசல் பண்ண உடனே இமீடியட்டாக விஷி என்ன பண்ணுறாருன்னா எஃப்பானை வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த பாருங்கள், இந்த எஃப்பானை புஷ் பண்ணதுமே இந்த சென்டரில் வந்து ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் இருக்குது பாருங்கள் இந்த பான் மூலிமா. இந்த இடத்துல வந்து விஷி ஆனந்துக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா மேக்னஸோடைய பீசஸோட விஷி ஆனந்தோடைய பீசஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து D6 வந்து மேக்னஸ் புஷ் பண்ணுறாரு. D6க்கு அப்புறமா இப்போ கிங் H1. ஸோ கிங் H1 பார்த்தீங்கன்னா ஒரு கிங் சேஃப்டிக்கான ஒரு மூவ். இந்த இடத்துல ஃபைனலாக மேக்னஸும் கேசல் பண்ணிக்கிறாரு. இப்போ வந்து குயின் E1. ஸோ குயின் E1உடைய ஐடியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல வந்து G3 ப்ளே பண்ணி குயின் G3க்கு அப்புறமா இந்த ஒரு முக்கியமான டயகனல், அதாவது இந்த ஒரு E5 ஸ்கொயரை வந்து விஷி ஆனந்த் வந்து பிடிக்க பார்க்குறாரு. இப்போ வந்து பிஷப் D7 பிஷப் D7க்கு அப்புறமா இப்போ குயின் G3. ஸோ குயின் G3க்கு அப்புறமா பாருங்கள் இந்த ஒரு டயகனல் வந்துச்சு. எந்த நேரத்துலையும் விஷி ஆனந்த் வந்து சென்டரை பிரேக் பண்ணலாம். இந்த இடத்துல இப்போ B5 வந்து புஷ் பண்ணுறாரு மேக்னஸ் கார்ல்சன். ஸோ இந்த வழியாக மேக்னஸ் வந்து அவருடைய பான்ஸை வந்து புஷ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. பட் விஷி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக A3 ப்ளே பண்ணி B4 வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ ரூக் A B8 வந்து ப்ளே பண்ணுறாரு மேக்னஸ் கார்ல்சன். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து மேக்னஸ் என்ன பண்ணிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நைட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கலாம். நைட் டெக்ஸ் நைட்டு பிஷப் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா அவருடைய இந்த பிஷப்பை இந்த ஒரு முக்கியமான டயகனலில் கொண்டு வந்திருக்கலாம் மேக்னஸ் கார்ல்சன். பட் இந்த இடத்துல மேக்னஸ் என்ன பண்ணுறாருன்னா ரூக் எடுத்துகிட்டு வந்து B5ல போகிறார். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ் தான் சொல்லி ஆகணும். பட் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் நைட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பிஷப்பை வந்து C6க்கு கொண்டு வந்திருந்தா. பட் எனிவே இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக விஷி என்ன பண்ணுறாருன்னா சென்டர் பானை பிரேக் பண்ணுறாரு. ஸோ இந்த நைட்டை வந்து இந்த பான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இந்த சென்டர் பானையும் இப்போ அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ முக்கியமாக இந்த நைட் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால நீங்கள் நைட்டை வந்து ரிவர்ஸ்க்கெல்லாம் கொண்டு போக முடியாது. ஸோ ரொம்பவே பேசிவாக இருக்கும். ஸோ மேக்னஸ் என்ன பண்ணுறாருன்னா இந்த பானை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாரு. ஸோ இந்த பானை வந்து டேக் பண்ணுறதுக்கு மேக்னஸ் கார்ல்சன் வந்து ஒரு நிமிஷம் வந்து திங்க் பண்ணார். ஸோ நீங்கள் நல்ல டைமை பார்த்தீங்கன்னா தெரியும் 1.45 செகண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ இந்த பானை எடுத்த உடனே மேக்னஸ் கார்ல்சனுடைய டைமிங் வெறும் 45 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ விஷி என்ன பண்ணுறாருன்னா இந்த பானை ரீடேக் பண்ணிக்கிறாரு. திரும்ப இந்த நைட்டுக்கு அட்டாக்கு. ஸோ இந்த நைட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பின்னாடி கொண்டு போனால் ரொம்பவே பேசிவாக இருக்கும். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் நீங்கள் குயின் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக விஷி ஆனந்துக்கு வந்து ஒரு வின்னிங் பொசிஷன். நம்ம சிம்பிளாக நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணி குயினையும் அட்டாக் பண்ணலாம். இந்த ரூக்கும் அட்டாக்ல இருக்குது, இந்த பிஷப்பும் அட்டாக்ல இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய குயினை காப்பாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ரூக் போகும். அப்படி இல்லைனா இந்த ஒரு பிஷப்பும் போகும். ஸோ இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ பிளாக் வந்து குயினை டேக் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இமீடியட்டாக நம்ம குயினை டேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நைட் டெக்ஸ் பிஷப் செக்கோட வருது. இப்போ கிங் மூவ் ஆனதுக்கப்புறமா இப்போ இந்த குயினை வந்து நம்ம டேக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விஷி ஆனந்த் வந்து 2 பீஸை வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து குயின் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு நல்ல மூவே கிடையாது. ஸோ மேக்னஸ் என்ன பண்ணுறாருன்னா நைட் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல விஷி ஆனந்த் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸலண்ட்டான ஒரு மூவ் ப்ளே பண்ணுறாரு. ரூக் டெக்ஸ் நைட். ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸ்சேஞ்ச் சேக்கை கொடுக்குறாரு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் சேக்குன்னு சொல்ல முடியாது. விஷி ஆனந்த் வந்து ஒரு ரூக்கு கொடுத்து 2 பீஸை ரீகெயின் பண்ண போகிறாரு. இப்போ முக்கியமாக நீங்கள் வந்து பான் டெக்ஸ் பிஷப்பும் ரூக்கும் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா குயின் வந்து இங்கே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ பிஷப்பை வச்சு தான் எடுத்தாகணும். ஸோ இங்கே இருக்கிற பிஷப் வந்து இந்த ஒரு டயகனல்லேருந்து இந்த வழியாக டிஃப்ளெக்ட் பண்ணுறாரு விஷி ஆனந்த். ஸோ இந்த இடத்துல இப்போ கீ மூவே என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷி ஆனந்த் ப்ளே பண்ணுறது இந்த ஒரு பிஷப் F4. ஸோ இந்த ஒரு மூவ் வந்து விஷி ஆனந்த் இப்போ ப்ளே பண்ணியிருக்கிறார் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இந்த நைட்டை நம்ம வின் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து என்னதான் இந்த பிஷப் சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருந்தாலும்
இப்போ வந்து இங்க 2 பீஸ் வந்து இந்த நைட்ட வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீங்க யோசிக்கலாம், 2 பீஸ் எனக்கும் சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. நான் வந்து என்னுடைய ரூக் எடுத்துட்டு வந்து இங்க போடுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல சிம்பிளா நைட் எடுத்துட்டு வந்து F3ல போட்டு 3வது அட்டாக்கை இந்த நைட்டுக்கு நம்ம குடுக்கலாம். ஸோ இது மூலியமா நம்ம ஒரு பீஸ எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு பீஸ எடுத்துட்டோம்னா, நம்ம வந்து ஒரு ரூக்க குடுத்து 2 பீஸ வின் பண்ண மாரி கணக்கு ஓகேங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு பீஸ் வந்து மெக்னஸ்க்கு போயிடும். ஸோ அதனால இந்த இடத்துல மெக்னஸ் என்ன பண்றாருன்னா, அவருடைய பிஷப் எடுத்துட்டு வந்து C6ல போடுறாரு. ஸோ இந்த இடத்துல ரொம்பவே சிம்பிளா விஷயம் என்ன பண்றாருன்னா, நைட் எக்ஸ் பிஷப் ப்ளே பண்றாரு. உங்களால நைட்ட வச்சு நைட் எடுக்க முடியாது. ஏன்னா குயின் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. அதனால நீங்க வந்து குயின வச்சு தான் எடுக்க முடியும். இப்ப குயின் வந்து இங்க டிஃப்ளெக்ட் ஆகுறாரு. இப்ப ஃபைனலா இந்த ஒரு நைட்ட வந்து டேக் பண்ணிக்கிறாரு விஷி. இப்ப பிஷப்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பிஷப்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு ரிசல்ட்டிங் பொசிஷன்ல விஷிக்கு வந்து 2 பீஸ் இருக்கு மேக்னஸ் கால்சனுடைய ஒரு ரூக்குக்கு. இப்ப இந்த ஒரு ரூக்க வந்து ஓப்பன் ஃபைல்ல கொண்டு வராரு மேக்னஸ். பட் சிம்பிளா விஷி என்ன பண்றாருன்னா, பிஷப் D3 ப்ளே பண்ணி அப்படியே இந்த ரூக்கையும் பிளாக் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப மேக்னஸ் வந்து குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்கிறாரு. குயின் D6 ப்ளே பண்ணி குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் இந்த இடத்துல விஷிக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எட்ஜ் இருக்கு. ஸோ விஷி இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இப்ப ரூக் வந்து இந்த D6ல லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த நைட் எடுத்துட்டு வந்து சென்டர் ஆஃப் த போர்ட்ல போட்டு இந்த ரூக் அட்டாக் பண்றாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் நம்ம இந்த பி பானை புஷ் பண்ணிட்டு இந்த ஒரு C5 ஸ்கொயர்ல நைட்டுக்கு ஒரு சூப்பரான அவுட் போஸ்ட் இருக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளான் விஷயானந்துக்கு. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துட்டாரு விஷயானந்த். இந்த இடத்துல இப்போ ரூக் C6க்கு அப்புறமா இப்போ இந்த ஒரு பி பான் வந்து B4க்கு வந்துட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஒரு பானையும் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நைட்டும் இங்கே வரப்போகுது. இந்த இடத்துல இன்னொரு ரூக்கை வந்து மேக்னஸ் கொண்டு வராரு. இப்போ விஷயானந்த் பார்த்தீங்கன்னா அவருடைய பொசிஷன் வந்து சூப்பர் ஸ்டேபிளாக மாற்றிக்கிறாரு. நைட் C5. ஸோ இந்த 2 ரூக்கையும் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து விஷயானந்தோடைய மைனர் பீசஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு பிஷப் அண்ட் இந்த ஒரு பான் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ஒரு நைட்டுக்கு ஒரு சூப்பரான அவுட் போஸ்ட்டும் சொல்லலாம். இந்த இடத்துல இப்போ ரூக் D4. ஸோ ரூக் இங்கே கொண்டு வராரு மேக்னஸ் கால்சன். இப்போ வந்து கிங்கை வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிக்கிறாரு விஷயானந்த். கிங் G1. இப்போ F5. ஸோ இந்த வழியாக இந்த பான்ஸ்லாம் ஒன்றும் புஷ் ஆகாமல் இருக்கு இல்லையா? ஸோ மேக்னஸ் கால்சன் இந்த பான்ஸ்லாம் புஷ் பண்ணி இந்த சைடில் கவுண்டர் பிளே கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. இப்போ விஷயானந்த் என்ன பண்ணுறாருன்னா பிஷப் F1 ப்ளே பண்ணிக்கிறாரு. ஸோ பிஷப் F1க்கு அப்புறமா இந்த ரூக்கை நீங்கள் வந்து செகண்ட் ரேங்குக்கு கொண்டு வரலாமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கொண்டு வர முடியாது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திரும்ப வந்து பிஷப் D3 ப்ளே பண்ணி இந்த ரூக்கை பிளாக் பண்ணிக்கலாம். இந்த பானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு பிஷப்பு. இந்த ஸ்கொயருக்கு வர முடியாது. நெக்ஸ்ட் F2 ஸ்கொயருக்கும் வர முடியாது. கிங் இங்கே இருக்கிறாரு. நம்ம கிங்கை வந்து F1 E1க்கு கொண்டு வந்து ரூக் அட்டாக் பண்ணோம்னா இந்த ரூக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவசரப்பட்டு இந்த இடத்துல ரூக்கை செகண்ட் ரேங்குக்கு கொண்டு வர முடியாது. ஸோ மேக்னஸ் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இன்னொரு ரூக்கை வந்து இந்த ஒரு D5ல அலைன் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ இந்த பானை புஷ் பண்ணி இந்த ரூக்கை வந்து கிக் பண்ணுறாரு விஷயானந்த். இப்போ ரூக் வந்து செகண்ட் ரேங்குக்கு வரார். ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா விஷயானந்த் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக ஆடிட்டு இருந்தார். பட் இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன தப்பு நடக்குது. அது என்ன ஒரு இன்அக்யூரசின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த ஒரு ஏ பானை வந்து புஷ் பண்ணிடுறாரு. ஆக்சுவலாக இந்த இடத்துல ரொம்பவே கரெக்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சி பானை புஷ் பண்ணுறது தான். ஸோ இந்த ஒரு சி பானை மட்டும் புஷ் பண்ணியிருந்தா விஷயானந்த் கையில் வந்து ரொம்பவே சிம்பிளாக இந்த கேம் வந்து கையில் போயிருக்கும். பட் இந்த ஒரு ஏ பானை புஷ் பண்ணதுனால மேக்னஸ்க்கு ஒரு கவுண்டர் பிளே கிடைக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சி பானை புஷ் பண்ண என்ன ஆகுன்றதை காட்டுறேன். இந்த சி பானை புஷ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள், நீங்கள் வந்து பான் டெக்ஸ் பான் தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிம்பிளாக பிஷப் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிக்கலாம். இந்த பானுக்கு இப்போ அட்டாக்கு நைட் அண்ட் பிஷப் மூலிமா. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த பான் ஐசோலேட் ஆகிடுச்சு. இந்த பானுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நைட் அண்ட் பிஷப் மூலிமா அட்டாக் இருக்குது. பிஷப் டெக்ஸ் E6 ப்ளே பண்ணால் நெக்ஸ்ட் கிங்குக்கும் செக் வரும். ஸோ இதுலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனை வரும் பிளாக்கோடைய பொசிஷனுக்கு. இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பானை வந்து புஷ் பண்ணுறது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். பட் இந்த இடத்துல வந்து பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணாமல் சப்போஸ் மேக்னஸ் கால்சன் இந்த பானை புஷ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா நைட் எடுத்துகிட்டு வந்து B3லையும் போட்டுக்கலாம். இந்த ரூக்குக்கு அட்டாக்கு, இந்த பானுக்கு அட்டாக்கு. ஸோ இதுலேருந்தும் பார்த்தீங்கன்னா பிளாக்கால் வந்து சர்வே ஆகிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பான்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஒரு பாசர் பான்ஸ்லாம் கிரியேட் ஆகும் விஷயானந்துக்கு இந்த ரூக்கோடைய சப்போர்ட்னால. ப்ளஸ் 2 மைனர் பீஸும் இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த ஒரு C4 எக்ஸலண்ட்டான மூவ் வந்து விஷயானந்த் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல விஷயானந்த் என்ன ப்ளே பண்ணுறாருன்னா A4 வந்து ப்ளே பண்ணுறார். ஸோ A4 ப்ளே பண்ணதுமே இமீடியட்டாக மேக்னஸ் கால்சனுக்கு ஒரு கவுண்டர் ப்ளே கிடைக்குது. விஷயானந்தோடைய அட்வான்டேஜும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சி போச்சு. அது என்ன கவுண்டர் ப்ளேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரூக் C2 மூலிமா இந்த ஒரு C3 பான் இப்போ வந்து வீக் ஆயிடுச்சு. இது C4ல இருந்தால் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ இந்த பான் வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இப்போ விஷயானந்த் என்ன பண்ணுறாருன்னா இந்த இடத்துல வந்து ஏ பானை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. இப்போ A டெக்ஸ் B5 A டெக்ஸ் B5க்கு அப்புறமா இப்போ பிஷப் டெக்ஸ் பானை
இப்போ ஃபைனலா மேக்னஸ் கார்ல்சன் இந்த பானையும் எடுத்துக்கிறார். ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு பான் தான் இருக்கு. ஸோ இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஷப் வந்து திரும்ப இந்த ஹோம் ஸ்கொயருக்கே வந்துடுறாரு. இப்போ கிங்கை வந்து மேக்னஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு. கிங்கை ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நைட் எடுத்துட்டு வந்து A4ல போடுறாரு. இந்த ஒரு ரூக்குக்கு அட்டாக்கு. இப்போ சிம்பிளா ரூக் எடுத்துட்டு வந்து இந்த பானுக்கு அட்டாக்கு. இந்த பானை ஃபர்தரா புஷ் பண்றாரு. இந்த பானுக்கு இந்த பிஷப் மூலியமா ஒரு சப்போர்ட் வருது. ஸோ இந்த ஒரு பானை புஷ் பண்றது தான் பார்த்தீங்கன்னா விஷயானந்தோடைய அல்டிமேட் கோலாவே இருக்கும். இப்போ வந்து கிங் F6. ஸோ மேக்னஸ் கார்ல்சன் அவருடைய கிங்கை ஆக்டிவா கொண்டு வராரு சென்டர் ஆஃப் த போர்டு கிட்ட. இப்போ என்ன நடக்குதுன்னா நைட் C5. ஸோ இந்த நைட் வச்சு இந்த ரூக்குக்கு அட்டாக்கு. இப்போ ரூக் செகண்ட் ரேங்குக்கு வராரு. ரூக் B2. இந்த இடத்துல திரும்ப நைட்டை வச்சு ரூக்குக்கு அட்டாக்கு. இந்த இடத்துல இப்போ மேக்னஸ் கார்ல்சன் இந்த பொசிஷனை ரிப்பீட் பண்ணல. ஸோ அவருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு பொசிஷன் வந்து நியூட்ரலைஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இப்போ ரூக் B4 மூலியமாக நைட்டுக்கு அட்டாக்கு. இப்போ திரும்ப நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு ஜம்ப் ஆகுறாரு. நைட் C5. இந்த இடத்துல இப்போ இந்த நைட்டுக்கு திரும்ப அட்டாக்கு. திரும்ப இந்த நைட் வந்து இங்கே வந்துடுறாரு. ஸோ இப்போ நீங்கள் நினைக்கலாம் இந்த ஒரு பிஷப்போடைய டயக்னலை வந்து இந்த நைட் மறைச்சிக்கிட்டாரு. இப்போ நம்ம இந்த பானை எடுக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த பானை எடுத்துட்டிங்கன்னா சிம்பிளாக நைட் F4. ஸோ இந்த ரூக்குக்கும் அட்டாக்கு, இந்த பிஷப்புக்கும் அட்டாக்கு. அதனால் இந்த ரூக்கை வச்சு எடுக்க முடியாது. இதே நீங்கள் வந்து இந்த D5ல இருக்கிற ரூக்கை வச்சு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக இந்த ரூக் வந்து ஃபால் ஆகிடும். ஸோ அதனால் உங்களால் வந்து இந்த பானை எடுக்க முடியாது இப்போதைக்கு. ஸோ இப்போ மேக்னஸ் கார்ல்சன் என்ன பண்ணுறாருன்னா இந்த ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த 2 ரூக் மூலிமா அட்டாக்ல இருக்குது. இப்போ சிம்பிளாக நைட் வந்து இந்த ஒரு ரூக் அட்டாக் பண்ணுறாரு. இப்போ திரும்ப ரூக்கை வச்சு இந்த நைட் அட்டாக் பண்ண. ஸோ மாறி மாறி அவருடைய ரூக்கை வச்சு டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ எப்படியாச்சும் இந்த ஒரு பானை வந்து வின் பண்ணிட்டா ரூக்கை வந்து இந்த ஒரு செகண்ட் ரேங்க்குக்கு கொண்டு வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மேக்னஸ் கார்ல்சன் பிளான் பண்ணுறாரு. ஏன்னா இந்த சைடில் மேக்னஸ் கார்ல்சனுடைய பான் மெஜாரிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அவர்கிட்ட 4 பான் இருக்குது. விஷயானந்த் கிட்ட 2 பான் தான் இருக்குது. ஸோ இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாரு. G3க்கு அப்புறமா மேக்னஸ் கார்ல்சனும் G பானை புஷ் பண்ணி இந்த நைட்டை கிக் பண்ணுறாரு. இப்போ நைட் வந்து E2 வந்துடுறாரு. ஸோ நைட் E2 வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரூக்குக்கு அட்டாக். ஸோ அதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். அதனால் இப்போ ரூக் எடுத்துகிட்டு வந்து D2ல போகிறாரு மேக்னஸ் கார்ல்சன். ஸோ இப்போ விஷயானந்த் பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்அக்யூரசி பண்ணுறாரு. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரூக் C1. ஸோ ரூக் C1 மூலிமா இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்கு. இந்த ஒரு பானை வந்து ஹேங்கிங்கில் விட்டுட்டார். ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து G4 கூட ப்ளே பண்ணி இந்த சைடில் பான்ஸை வந்து பிரேக் பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பானை எடுத்திருந்தா கூட G takes F5. இப்போ நீங்கள் இந்த பானை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ரூக் மூலிமா ஒரு சூப்பரான செக் வரும். இப்போ கிங் E5 சப்போஸ் ப்ளே பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நைட் எடுத்து வந்து சென்டர் ஆஃப் த போர்டில் போட்டுக்கலாம் இந்த ரூக்கு அட்டாக்கு. ஸோ ஒயிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் ப்ளே கிடைக்கும். ஸோ இது மூலிமா இந்த கேம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பட் இதே இந்த இடத்துல கிங் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு 7th ரேங்க்கில் பிளாக் போட்டாலும் இந்த இடத்துல வந்து நைட்டை வந்து சென்டர் ஆஃப் த போர்டில் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஒரு பானுக்கும் அட்டாக்கு, இந்த ஒரு ரூக்குக்கும் அட்டாக்கு. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த கேமை வந்து கிட்டத்தட்ட ஹோல்ட் பண்ணிக்கலாம் வந்து ஒயிட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்னால் இந்த இடத்துல வந்து G பானை புஷ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். பட் விஷயானந்த் என்ன பண்ணிட்டாருன்னா ரூக் C1 வந்து ப்ளே பண்ணிட்டாரு. ஸோ இந்த ஒரு B5 பான் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. ஸோ அந்த பானை இமீடியட்டாக மேக்னஸ் கார்ல்சன் கேப்சர் பண்ணிட்டாரு. ஸோ இந்த பானை கேப்சர் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், ஸோ ஃபுல்லாக கேம் வந்து இந்த சைடில் தான் மூவ் ஆயிடுச்சு, ரைட் ஹேண்ட் சைடில். அதாவது இங்கே வந்து மேக்னஸ் கார்ல்சனுக்கு 4 பான் இருக்குது. விஷயானந்துக்கு வந்து 2 பான் தான் இருக்குது. ஸோ இது மூலிமா மேக்னஸ் கார்ல்சன் வந்து இதை டாமினேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ வந்து நைட் வந்து C3 வராரு. இந்த ரூக்குக்கு அட்டாக்கு. இப்போ ரூக் வந்து செகண்ட் ரேங்க்குக்கு வந்துட்டாங்க. 2 ரூக்குமே பார்த்தீங்கன்னா செகண்ட் ரேங்க்குக்கு வந்துட்டாங்க. இந்த பானுக்கு இப்போ அட்டாக் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சிம்பிளாக விஷயானந்த் என்ன பண்ணுறாருன்னா இந்த ரூக்கை இப்போ அட்டாக் பண்ணுறாரு. இப்போ இந்த ரூக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாரு மேக்னஸ் கார்ல்சன். ஸோ ரூக்ஸும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூக்குக்கு 2 பீஸ் இருக்குது. பட் மேக்னஸ் கார்ல்சன் கிட்ட எக்ஸ்ட்ரா 2 பான் இருக்குது. எல்லா பான்ஸும் கனெக்டட் பான்ஸ். ஸோ இந்த இடத்துல இப்போ நைட் வந்து இந்த ஒரு E3 ஸ்கொயருக்கு ஜம்ப் ஆகுறாரு. இப்போ ரூக் A2க்கு அப்புறமா நைட் வந்து இங்கே ஜம்ப் ஆகுறாரு. இப்போ இந்த பான்ஸை வந்து மேக்னஸ் புஷ் பண்ணுறாரு பாருங்கள். இப்போ வந்து இந்த H2 பானை வந்து புஷ் பண்ணுறாரு. இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு பானை வந்து சென்டரில் புஷ் பண்ணுறாரு மேக்னஸ் கார்ல்சன். ஸோ இப்போ மேக்னஸ் கார்ல்சனுடைய பான்ஸ்லாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிஷப் அண்ட் ரூக்கு வச்சே நம்ம வந்து இந்த பானை தடுக்கிறது கஷ்டமான விஷயம். ஏன்னா மேக்னஸ் கார்ல்சன் கிட்ட ரூக்கும் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனும் லூசிங் பொசிஷன் அண்ட் டைமும் பார்த்தீங்கன்னா விஷயானந்துக்கு வந்து டைம் அவுட் ஆகிடுச்சு. ஸோ என்னதான் இந்த ஒரு பர்டிகுலர் கேமோடைய எண்டிங் விஷயானந்தோடைய ஃபேவரில் முடியலனாலும் பட் ஸ்டில் இத்தனை வருஷமாகியும் அவருடைய பிளிட்ஸ் அண்ட் அவருடைய
கால்குலேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட குறையலை. ஏன்னா ஒன் ஆஃப் த வேர்ல்டு பெஸ்ட் பிளிட்ஸ் பிளேயர் கூட அவர் இந்த மாதிரியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ அந்த ஒரு C4 மூவ் மட்டும் புஷ் பண்ணியிருந்தாருன்னா டெஃபினட்டாக விஷயானந்த் வந்து இந்த கேமை வந்து தட்டி தூக்கியிருப்பாரு. பட் எனிவே ஹார்ட் லக். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லீக் மேட்சஸை பொறுத்த வரைக்குமே விஷயானந்த் வந்து இந்த ஒரு கேமை மட்டும்தான் லூஸ் பண்ணாரு. 10 கேமில் ஒரே ஒரு லூசிங் மட்டும்தான். 2 கேம் ட்ரா பண்ணிவிட்டு மிச்சம் 7 கேமுமே பார்த்தீங்கன்னா விஷயானந்த் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆக மொத்தத்தில் 10க்கு 8 பாயிண்ட் எடுத்திருக்கிறாரு. ஸ்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்ப்ரெசிவான ஒரு பாயிண்ட்ஸு. ஸோ இந்த கேமை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். நான் திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வீடியோஸை நீங்கள் நிறைய பேர் பார்க்கறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணாதான் அடுத்தடுத்து யூடியூப் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோவை நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். அண்ட் நம்மளுடைய வீடியோஸோடைய ரீச்சும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.